ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாரம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில இந்த ஃப்ரீ ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிற லைவ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் நிறைய நேர்களுக்கு நம்ம இலவசமாக ஜாதகத்துக்கு பலன் கூறிட்டு வரோம். ஸோ அதனால் பார்க்கக்கூடிய நேர்கள் யாராவது புது நேர்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்துக்கும் பலன் தெரிஞ்சு கொள்ளணும். அதாவது முக்கியமாக எதிர்கால பலன் சொல்லக்கூடிய வேலைவாய்ப்பு, படிப்பு, கல்வி, திருமணம், இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும், ஜென்ரலாக ஜோதிடம் ஆர்வம் உள்ளவர்கள், ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கிறீங்க, அதில் ஏதாவது சிறு சந்தேகம் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் இந்த லைவ் ப்ரோக்ராம்ஸில் உங்களுடைய கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். ஜாதக பலனுக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸு, டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், இந்த 3 டீட்டெயில்ஸை டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கேள்வி 2 கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டு வரோம். ஸோ அதனால் 2 கேள்விகளை மட்டும் கேளுங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். சரியா? அதில் சில நேர்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு கம்பல்சரி ஆன்சர் செக்ஷன்ஸ் மாதிரி சூப்பர் சாட் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு 2 கேள்விகளுக்கு மினிமம் 100 ருபீஸ்ன்னு நம்ம நிர்ணயிச்சிருக்கிறோம். ஸோ அதனால் அதில் சில நேர்கள் கேட்டிருந்தாங்க, இந்த வாரம் 28ஆம் தேதியும் 29ஆம் தேதியும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் லைவ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணதில் 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் செக்ஷன் தான் இது. அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா சிந்து சதீஷ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காரு. துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருக்காரு. 7/8/1981 8:15 AM சென்னைன்னு கொடுத்துருக்காரு. 2025 பொதுவாக எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு, குடும்ப நீதிமன்ற வழக்குகள் மற்றும் வெற்றிக்கு எப்படி இருக்கும், ஜென்ரலான ஒப்பீனியன் கேட்டிருக்காரு. ஜாதகம், இந்த ஜாதகத்துக்கு நம்ம நேற்று சொல்லிட்டோம், ஆன்சர் பண்ணிட்டோம். இருந்தாலும் அவர் கேட்டதுனால மறுபடியும் சொல்கிறோம். அந்த ஜாதகத்துக்கு பாருங்க, சிம்ம லக்னம் அண்ட் துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம், நடந்துட்டு இருக்கிற சனி திசையில கடைசி குரு புத்தி போயிட்டு இருக்கு அடுத்த வருஷம் ஆகஸ்ட் வரைக்கும். ஸோ அதனால சனி திசை, குரு புத்தி இதுவும் நல்லா இருக்குது. குரு புத்தியும் சிறப்பாக நிற்குது. அடுத்த வருடம் ஏப்ரலுக்கு முன்னையும் நல்லா இருக்குது, அதுக்கப்புறமும் நல்லா இருக்குது. ஸோ அதனால ரெண்டுமே ஜாதகப்படி நல்லா நிற்குதுங்க. அது முக்கியமாக ஏப்ரலுக்கு அப்புறம் சிவில் சம்பந்தமான கேசஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிளியர் ஆகிட்டு வந்துடும். முக்கியமாக லேண்டு, ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான கேசஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிளியர் ஆகி உங்களுக்கு பண வரவு, அதில் லாபம், வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன். குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது ஏப்ரலுக்கு முன்னாடியே உங்களுக்கு பலமாக நிற்கிதுன்னு அர்த்தம். சரியா? அந்த அமைப்புகள், குடும்ப வழக்குகள் சம்பந்தமான நீதிமன்ற வழக்குகள் இருந்ததுன்னா அது ஏப்ரலுக்கு முன்னாடியே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையும், சிவில் சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சுன்னா அது ஏப்ரலுக்கு அப்புறம் அப்படிங்கிற அமைப்பையும் தெளிவாக காட்டுது. கன்ஃபார்மாக அடுத்த வருடம் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக லேண்ட், ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது, நிலம் சம்பந்தமான விஷயத்தில் ஈடுபடுதல், இதெல்லாம் உங்களுக்கு நன்மை கொடுக்கும். இது அடுத்த வருடத்தில் வரக்கூடிய பலன்கள். அது பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து சனிக்கு அடுத்தது புதன் திசை வரும். ஸோ புதன் திசையும் இதே போன்ற அமைப்பு தான். தூரதேசம், வெளிநாடு, வெளிநாட்டின் வழியாக பணவரவு, இது போன்ற அமைப்புகளை தான் காட்டுது ஜாதகருக்கு. ஸோ புதன் அமைப்புலையும், புதன் திசையும் இடம் விட்டு இடநகர்ந்து வாழ்க்கையை ரன் பண்ணும்பொழுது இது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? அல்லது புதன் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் செலவுகள் கொடுத்து கொண்டே இருக்கும் புதன் திசை ஆஃப்டர் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். ஓகே? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த கேசஸ் ரிலேட்டடான கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. நான் நேற்று லைவில் சொல்லிட்டேன். நீங்கள் சூப்பர் சாட் பண்ணி கேட்டதுனால உங்களுக்கு இதுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ ஜாதகத்தில் 2ஆம் இடத்தில் குரு நிற்பது தப்பு கிடையாது, 2ஆம் இடத்தில் சனி நிற்பது தான் தப்பு. ஓகே? அந்த ஒரு பாயிண்ட் தான். இருந்தாலும் பொதுவாக பார்த்தீங்கன்னா கன்னியா வீட்டில் இருக்கக்கூடிய சனி பெரிய அளவில் கெடுதல் தரமாட்டார் அப்படிங்கிற ஒரு பொது விதி இருக்குது. அந்த அடிப்படையில் உங்களுக்கு சாதகமாக சிவில் சம்பந்தமான, அது குடும்ப நீதிமன்றம், குடும்பம் சம்பந்தமான கேசஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு தான் இருக்குன்னு சொல்கிறேன். அதான் ஏப்ரலுக்கு முன்னே, ஏப்ரலுக்கு அப்புறம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ரைட். ஸோ நன்றி சார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருராஜ் அப்படிங்கிறவர் கேட்டிருந்தார். என்ன கேட்டிருந்தாலும் 21/5/72 ஈவினிங் 6:02 விழுப்புரம். இளைய சகோதரனுடன் பிரச்சனை எப்பொழுது, எந்த மாதம், வருடம் தீரும், வீடு எப்பொழுது விற்க முடியும், வீடு எப்போ விற்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். அதுக்கு முந்தின வாரம் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நம்ம வீடு எப்பெல்லாம் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 21/5/72 6:02 PM விழுப்புரம்.
சரி, உங்க ஜாதகம் வருங்க. இளைய சகோதரருடைய பிரச்சனை, வீடு எப்போ விற்க போறீங்க, இதுதான் 2 கேள்வி உங்களுடையது. ஸோ ஜாதகம் படி பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம் அண்டு சிம்ம ராசி. ஓகேங்களா? குருராஜ் சார் 21/5/72 6:02 ஈவினிங் விழுப்புரம். சரி, ஜாதகம் வரும் பாருங்க. விருச்சிக லக்னம் சிம்ம ராசி, நட்சத்திரம் பூரம் 4ஆம் பாதம். ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கிறது குரு தசை தான் போகுது. ஸோ குரு தசையில் கேதுவோட புத்தி போயிட்டு இருக்குதுங்க அடுத்த ஜூன் மாதம் வரைக்கும். ஸோ குரு தசையில் கேது புத்தி. இளைய சகோதரரோட பிரச்சனை, அதுக்கு காரணம் ஜாதகத்தில் இளைய சகோதர பாவகம் அடி வாங்கி நிற்கிது, அவ்வளோதான். ஓகேங்களா? பொதுவாக 2ஆம் பாவம், சரி 3வது பாவகம் அடி வாங்கி இருந்துச்சுன்னா, அது என்ன சார் அடி வாங்கியதுன்னா என்ன அர்த்தம்னா, 3வது பாவகம் பாவத்துவமாக இருந்துச்சுன்னா. அப்படின்னா பாவத்துவம்னா என்ன சார் அப்படின்னா, ராகு எது உட்காந்துருந்தா, சனி செவ்வாய் உட்காந்து இருந்துச்சுன்னா, இப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த பாவகம் அடி வாங்கியதுன்னு அர்த்தம். அப்படி இருந்துச்சுன்னா என்ன சார் பலன்? அப்படி இருந்ததுன்னா அந்த ஜாதகர் தான் கடைசி பிறவி, கடைசி ஆள். அதுக்கு கீழே குழந்தைகள் இருக்கக்கூடாது, தம்பியோ தங்கையோ இருக்கக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படி இருக்குது. இப்போ இந்த ஜாதகருக்கு 3ஆம் பாவகம் அடி வாங்கி நிற்குது, 3ஆம் பாவகாதி சூரியனோட சேர்ந்து அங்கேயும் அடி வாங்கிது. அப்போ இந்த ஜாதகருக்கு இளைய சகோதர அமைப்பு இல்லை. ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா முரண்பாடுகள் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ இது மாதிரியான அமைப்புகள் ஜாதகர்கள் விட்டு விலகி தான் வாழணும். என்னன்னா என்ன அப்படிங்கிற கேட்டகரியில் போயிடணும். ஓகே, அந்த பாயிண்ட் தான் ஜாதகத்தில் நிற்குது. சரிங்களா? 3ஆம் பாவகாதிபதி சனி திக்பலம் அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு தான் இளைய சகோதரத்தை கொடுத்துருக்குது. ஆனால் 3வது பாவகம் அடி வாங்கி நிற்குதுன்னா உறவுகள் நல்லா இருக்காது, உறவு சிக்கல் கொடுத்து கொண்டே இருக்கும். அதுதான் அதனுடைய ஆன்சர். சரிங்களா சார்? ஸோ அதனால் இது இன்னும் பெருசாக தான் போகுமே தவிர, நீங்கள் நெருங்குனீங்கன்னா நெருங்க ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும் சார். 2026 வேணால் ஒரு சான்சஸ் இருக்குது, இதுக்கு முன்னாடிங்கிறது அமைப்பு இல்லை. ஒன்று சரியா? இன்னொரு கேள்வி, எப்போ லேண்டு விற்கும்? ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டிஸா என்னமோ கேட்டிருந்தீங்களா? வீடு தானே விற்கணும்னு சொன்னீங்க. எந்த மாதம் வருடம் 2026 பிரச்சனைகள் தீரும் சார். வீடு எப்போது விற்க முடியும், வீடு எப்போ விற்க முடியும்ங்கிற கேள்வி கேட்டுக்கிறீங்க. ஸோ என்ன தசா புத்தி போணுச்சு? குரு தசையில் கேது, அடுத்து சுக்கரனில் விற்கும். ஓகே, சுக்கர புத்தியில் அந்த வீடு விற்பதற்கான அமைப்புகள் பலமாக நிற்கிது. ஏன் விற்கணும்? அடுத்த கேள்வி, ஏன் அது விற்கணும் அப்படின்னா, சுக்கரன் ஜாதகத்திற்கு 12ஆம் பாவகாதிபதி, 12ஆம் இடங்கிறது விரயம். 12ஆம் பாவகாதிபதி 8ல் போய் மறைஞ்சு குரு பார்க்குது. அப்போ என்ன அர்த்தம்? மறைமுகமாக உங்களுக்கு அந்த காசு வரணும். உங்க குரு பார்க்கலன்னா விற்காது, செலவுகள்ங்கிறது குறையும். இல்லை, இங்கே செலவும் ஆகுது, செலவுனால வருமானமும் வருது. 12ஆம் பாவம் தான் விரயம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ 12ஆம் பாவகம் மூலமாக 12ஆம் இடம் சுக்கரன் ஆயிட்டார், 12ஆம் பாவம் செவ்வாய் ஆயிட்டார். அப்ப என்ன அர்த்தம்? செவ்வாய் நிலம், சுக்கரன் வீடு. நீங்க கேள்வி இந்த ரெண்டுக்குள்ள தான் கேட்குறீங்க, வீடோ நிலமோ. நீங்க வீடுன்னு கேட்டீங்க, சுக்கரன் தான் வீடு. சரியா? அப்ப சுக்கரன் உங்களுக்கு 12ஆம் பாவகாதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சாலும் குரு பார்க்குது. கோச்சாரத்திலையும் குரு ராசிக்கு 11ல் உட்காரும் பொழுது கன்ஃபார்மா லாபத்தை கொடுத்தாகணும். இப்போ வீடு விற்றதுக்கு அப்புறம் காசு வந்தாகணுங்கிற அமைப்பு தான் காட்டுது ஆஃப்டர் ஏப்ரலுக்கு அப்புறம். ஓகேங்களா? நன்றி சார். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனபால் கேட்டிருக்கார், ஐயா அரசு ரயில்வே வேலையில் டிடிஇ அப்படிங்கிற ஒரு டிக்கெட் சரிபார்ப்பு மேற்பார்வையாளர் அப்படிங்கிறது இருக்கிறீங்க. அடுத்த ஆண்டு ஓகே அந்த வேலைக்கு அடுத்த ஆண்டு சாத்தியமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. சரி சார், டிடிஇ அப்படிங்கிற ஒரு ஜாபு அடுத்த ஆண்டு எனக்கு கிடைக்குமாங்கிற மாதிரியான கேள்வி கேட்டிருக்கிறீங்க. பார்ப்போமா? 4/8/92. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 8:38 AM PM ஈரோடு. சரி பாருங்க, 4/8/92 8:38 PM ஈரோடு.
சரிங்க சார். ரயில்வேல இது ஒரு டிடிஇங்கிற ஒரு ஜாபுக்கு அடுத்த ஆண்டு எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்வியா கேட்டுருக்கிறீங்க. உங்க ஜாதகம் என்ன சொல்லுதுன்னா, கும்ப லக்னம் துலாம் ராசி. பாருங்க பாருங்க சார், கும்ப லக்னம் துலாம் ராசி, நட்சத்திரம் சுவாதி 1ஆம் பாதம். நடந்துட்டு இருக்கிறது குரு தசை முடிந்து சனி தசை அடுத்த வருடம், சரி இந்த வருஷத்துல இருந்து போயிட்டு இருக்குது சனி தசை, சனி புத்தி. ஸோ சனி உங்களுக்கு என்ன நட்சத்திரம்? சந்திரனுடைய நட்சத்திரம். ஸோ சந்திரன் உங்களுக்கு வளர்பிறையா நிற்கிறாரு, 9ஆம் பாவகத்தில் நிற்கிறாரு. இந்த அமைப்பு காட்டுதுங்க, இருக்கு சரியா. சனி சந்திரன் சாரம் வாங்கி சந்திரன் வளர்பிறையாகி 9ஆம் இடத்துல உட்கார்ந்து இருப்பது சிறப்பு. அந்த சான்சஸ் இருக்கு சனி சனி புத்தியில அடுத்த வருடம். எஸ், கன்ஃபார்மா இருக்கு. ஓகே. 6ஆம் பாவகம் உத்தியோகம், 6வது பாவகாதிபதி பலமா நின்றுச்சுன்னா இங்க வளர்பிறையா நிக்குது. ஸோ அது குருவோட தொடர்பு நிக்குதா கோச்சாரத்துல. அடுத்தது ராசிக்கு 9ல் குரு வந்துச்சுன்னா ராசிக்கு தொடர்பு வரும். எஸ் இருக்குது. அடுத்தது லக்னத்தையும் குரு பார்க்கணும், இருக்குது. எந்த வீடு? லக்னம் சனியினுடைய வீடு. நடந்துட்டு இருக்கு சனி சனி புத்தி, அப்ப வேலை உண்டு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ அதனால அடுத்த வருடம் அப்புறம் ஏப்ரலுக்கு அப்புறம் அந்த சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்பவே இருக்குது, இப்பவும் இருக்குது, அடுத்த வருடமும் இருக்குது. இப்பவே ட்ரை பண்ணுங்க. இன்னைய காலகட்டமா அந்த சான்சஸ் இருக்கா, அதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அந்த கால சூழல், அந்த கிரக சேர்க்கை, அந்த அமைப்பு காட்டுது. ஓகேங்களா? ரைட். ஆனா இந்த வேலை கிடைக்கணும் அல்லது வேலை டிராக் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது மார்ச் ஏப்ரல் வரைக்கும் காட்டுது. சனியினுடைய நகர்வு இதுதான் கொடுக்கும். இப்ப வேலையில இருந்தீங்கன்னா கூட வேலையில சிக்கல்கள் கொடுக்கும், அல்லது வேலையில ப்ராப்ளத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப லேசினஸை கொடுக்கும், அல்லது அதிக ஒர்க் ப்ரெஷர் அதிகமா கொடுத்து இது பண்ண லேசினஸை கொடுக்கணும், ஏன்டா போறோங்கிற மாதிரியான சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, அதனாலதான் நான் அப்படி ஏப்ரல்னு சொல்றேன். ஆனா காலகட்டம் இப்பலேருந்தே இருக்கு. சனி புத்தி ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே இருக்குது. ஆனால் அடுத்த வருடம் பலமா ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, எஸ் இருக்கு சார். நன்றிங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்பைக் ஷரத் அப்படின்னு ஒரு ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு. 9/1/92 4:30 PM பட்டுக்கோட்டை. மேரேஜ் எப்ப நடக்கும்? அப்ராட் வெஸ்ட் ஆர் ஈஸ்ட் கண்ட்ரி சைட் பெஸ்டா இருக்கும்? சனி தசை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு 3 கேள்வி கேட்காதீங்க. மேரேஜ், ஜாப் எந்த சைடு பார்த்துடலாமா? 9/1/92. ஓகே சார், 9/1/92 4:30 PM 4:30 PM ஊர் பட்டுக்கோட்டை. ஓகே சரிங்க. ஷரத், உங்களுடைய ஜாதகம் வரும் பாருங்க. மேரேஜ் எப்ப நடக்கும்? இதுதான் மெயின். உங்க ஜாதகத்துல மிதுன லக்னம் கும்ப ராசி, குருவும் சூரியனும் பரிவர்த்தனை. சரி பார்ப்போம், ஜாதகம் உங்களுக்கு வருதான் பார்ப்போம். பாருங்க, மிதுன லக்னம் கும்ப ராசி, நட்சத்திரம் சதயம் 2ஆம் பாதம். ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கிறது சனி தசை தான் போகுது. ஸோ சனி திசையில சுக்கர புத்தி போயிட்டு இருக்குங்க. ஸோ சுக்கரன் 2027 வரைக்கும் போகுது. சனி திசையில் சுக்கர புத்தி. சுக்கரன் 6ஆம் இடத்தில், 6ல் சுக்கரனுக்கு மறைவு கிடையாது. 1 சுக்கரன் வாங்கின சாரம் கேட்டை புதன். ஸோ கிழக்கு பகுதியில தான் நீங்க வெளிநாடு போவதற்கான சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஈஸ்ட் கண்ட்ரி தான் உங்களுக்கு போறதுக்கான ஒன்று இருக்கு. அடுத்தது மேரேஜும் இதே அமைப்பை தான் காட்டுது. ஆல்ரெடி லவ் யூ பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க வீட்டுக்கு தெரியாம, அதுதான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது இன்னைய காலகட்டம். ஓகேங்களா? ஸோ ஜாதகம் நல்லா இருக்கு, நெகட்டிவா இல்லை. ஸோ சனி திசை தானே பார்த்துக்கிறேன். சனி திசை, ஆமாம் சனி திசை சுக்கர புத்தி, இது திருமணத்திற்கான காலகட்டம் தான். ஓகேங்களா? ஸோ திருமணத்திற்கான காலகட்டம் இப்போ ஆல்ரெடி முன்னாலேருந்தே ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன். வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பும் காட்டுது. அது கிழக்கு பகுதி தான்.
சரிங்களா? ஈஸ்ட் தான். ஓகே, நன்றி. லவ் மேரேஜ் தான் காட்டுது. ஓகே, அதுவும் 6ஆம் இடத்தோடு தொடர்பு இருக்கும் பட்சத்தில் இது தெரியாம அப்படிங்கிறது தான் காட்டுதுங்க. லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்கிறது தான் காட்டுது. ஓகே, ஸோ அதனால இது போன்ற ஜாதகங்கள் 9ஆம் இடம் நல்லா நிற்குது, 9ஆம் பாவகாதிபதி நல்லா நிற்குது, சூரியனும் பலமா நிற்குது. ஸோ அதனால அப்பா அம்மா பேரண்ட்ஸ் சப்போர்ட்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இங்கே ஜென்மச்சனிங்கிறது தான் பிரச்சனை. அப்போ இன்னைய காலகட்டம் சரியில்லை, கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா சரியாயிடும். அடுத்த வருஷம் சூப்பராக இருக்குது. அப்படி ஏப்ரலுக்கு அப்புறம் ராசிக்கு குரு பார்வை வந்துடும், ராசிக்கு 5ல் குரு போயிடும், லக்னத்துக்கு குரு வந்துடும். ஸோ எல்லாமே சிறப்பாக நிற்குது. ஸோ அதனால் பொறுமையாக இருங்க. அடுத்த வருடத்திற்கு அப்புறம் அடுத்த ஏப்ரல் ஜூலைக்கு அப்புறம் நல்லா இருக்குது. திருமணம் கைகூடணும் அமைப்பு தெளிவாக காட்டுது. ஓகேங்களா? நன்றி. அடுத்தது கிருஷ்ணவேணி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கிறாங்க, 15/1/89 9:20 PM திருச்சி, வென் கெட் ஜாப் லெக்சர் ஜாப் கேட்டிருக்கிறீங்களா? பார்க்கலாமா? 15/1/89 9:20 PM திருச்சி. ஓகே, ஸோ ஜாதகம் பார்க்கலாங்களா? உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது? சிம்ம லக்னம் மேஷ ராசி. பாருங்க, வந்துச்சா பாருங்க. சரிங்க, சிம்ம லக்னம் மேஷ ராசி, நட்சத்திரம் பரணி, 1ஆம் பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிறது செவ்வாய் திசை போயிட்டு இருக்குதுங்க. ஸோ செவ்வாய் திசையில சனி புத்தி தான். ஜனவரி 1 சனி புத்தியை விட்டுருங்க. அடுத்தது புதன் புத்தி தான். ஸோ புதன் புத்தி 2025 ஃபுல்லாக போதும். சாலிடாக 1 இயர் உங்களுக்கு புதன் புத்தி. செவ்வாய் திசையில் புதன் புத்தி. ஓகே, செவ்வாய் திசையில் புதன் புத்தி. புதன் உங்களுக்கு 6ஆம் பாவகத்தோடு குரு பார்த்த அமைப்பு இருக்கு. ஓகே, ஸோ புதன் உங்களுக்கு 18, குரு 2. கன்ஃபார்மாக வேலை வாய்ப்பு இருக்குது அடுத்த வருடம். இந்த புதன் புத்தியில் கன்ஃபார்மாக வேலை வாய்ப்புங்கிற அமைப்பு தெளிவாக காட்டுது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஜாபாக இருக்கும் கன்ஃபார்மாக. ஸோ 6ஆம் பாவகத்தில் அமர்ந்த கிரகம் உத்தியோகத்தை கொடுக்கும். ஆனால் சுபத்துவமாக இருக்கும், சுபத்துவமாக இருக்குது, பயப்படவே வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் டே வரக்கூடிய குரு பயிற்சியும் நல்லா நிற்கிது. ஸோ தெளிவாக நிற்கிது, பயப்படாதீங்க. இந்த சனி புத்தி தான் பிரச்சனைகள் கொடுத்துருக்கணும். சனி புத்தி தான் வேலையில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனைகள், உடல் ஆரோக்கிய சிக்கல்கள் இதெல்லாம் கொடுத்துருக்கணும். ஸோ அதெல்லாம் தாண்டிட்டீங்க, பிரச்சனை கிடையாது. ஜனவரிலேருந்து சூப்பராக இருக்குது. ஸோ புதன் புத்தி வேலை வாய்ப்பை கொடுக்கணும், லெக்சர் ஃபீல்டே கொடுக்கணும், ஃபினான்ஸ் ரிலேட்டடான விஷயத்தில் கொடுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும். சரியா? நன்றி. ஸோ அவ்வளோதாங்க சார். ஸோ இவ்வளோதான். நம்ம இந்த வாரத்தில் நம்மள்கிட்ட சூப்பர் சாட்டில் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தவங்க, உங்களுக்கான ஆன்சர் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நான் 1 செகண்ட் நான் மறுபடியும் சொல்கிறேன். வாரம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம ஃப்ரீ ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படிங்கிற இந்த லைவ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதனால் நீங்களும் பார்க்கக்கூடிய நேர்கள் நீங்களும் உங்கள் ஜாதகத்துக்கு இலவசமாக பலன் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அந்த லைவ் வாங்க, உங்களோட டீட்டெயில்ஸை டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.